with a beautiful smile. We'll be chanting the vibrant Om 3 times before starting the session. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Om. Another deeper breath. Om. Om. Another deeper breath. Om. Om. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க அவை பிராட்டியுடன் தொடர்ந்து பயணிக்கலாம். இது வரைக்கும் நாம வீட்டு நிற்பால் திருவருட்பால் இது ரெண்டுமே தனித்தனி. இப்போ தன் பால் அவ்வை பிராட்டி அவ்வளவு அழகா நம்மள கைட் பண்ணிட்டு போறாங்க. நீ என்னென்ன செய்யணும், உன்னுடைய சுய முயற்சியில் என்ன பண்ணணும், நான் வழிதான் காட்ட முடியும். அதை அடைஞ்சு அனுபவிச்சு அந்த லட்சியத்தை அடைவது உன் கையில் தான் இருக்கு. அதுக்குன்னுட்டு எப்படி சொன்ன மாதிரிதான் நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டா இருந்தா லேப்ல இந்த ரேடிக்கல் இந்த ஆசிட் சேர்த்தின்னா இது ஒரு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யறதுன்னு செஞ்சும் காட்டுவாங்க சத்குருக்கள். ஆனால் அதை செய்து நம்முடைய சுய அனுபவமாக மாற்றிக்கொள்வது நமக்கு இல்லைங்களா? அது போலதான் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல குரு வழி, எப்படி குருவின் அடியொற்றி பின்பற்றி செல்வது மிக மிக அவசியம். தன் பால் நீ முயற்சி எடுத்துக்கிடுச்சே, ஏன்னா சத்குருக்கள் ஏற்கனவே இதை அடைஞ்சிருக்காங்க. நம்மை உய்விக்கும் பொருட்டு எப்படி நாயன்மார்களும் ஆழ்வாராதிகளும் நிறைய சத்குருக்களும் நமக்கு வழிகாட்டுறதுக்கு இது இருந்தாண்டா எனக்கு தெரியும், எனக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு காட்டுறது போல குரு வழி. அப்ப நம்ம எப்படி எல்லாம் முயற்சி எடுத்து குருவின் அடியொற்றி பின்பற்ற வேண்டும். அது அதுக்கு அடுத்தது அங்கியில் பஞ்சு. நீ எவ்வளவு கர்மம் பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு குருவின் அடியொற்றி பின்பற்றி நடக்கும் பொழுது, உன்னுடைய சாதனைகளை விடாமல் செய்யும் பொழுது தானாக அந்த கர்ம வினைகள் என்பது தீயினில் தூசாகும் செப்பில் உரைப்பாவாய் காணாம போயிடும். அடு நம்ம இவ்வளவு பழிச்சு டாக்குமெண்ட் நமக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லும். அதுதான் அங்கியில் பஞ்சு. அங்கியன் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, சார் அங்கீர் பஞ்சு சொன்னீங்களே, அங்கீர்னா ட்ரெஸ் தானே சார்? நான் நொந்து நூலா போயிட்டேன். அங்கீர்னா சொக்காயா நைட்டியா ட்ரெஸ்ஸான்னு கேட்டாங்க. அதுக்கும் அங்கேயும் தான் பேரு. அங்கியில் பஞ்சு. அந்த தலைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியணும். அவ்வை ஞானக்குரல் நீங்க கூடவே வந்தீங்கன்னா அந்த தலைப்பு அவ்வளவு அழகா கொடுத்துருக்கு. அதை பார்த்த உடனே இதுல இதுதான் வரணும்னு தெரியணும் நமக்கு. இட் இஸ் செல்ஃப் எவிடென்ட். எனிவே ஃபர்கெட் அபௌட் இட். தமாஷா ஒரு குழந்தை மாதிரி பார்த்தேன். சரி, தப்பு சொல்லவே முடியாது. என்ன, அதை கடந்து வந்த நிலையில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த டவுட் ஒரு ரொம்ப சகஜம். அங்கேன்னு தமிழ் தெரியாது, அங்கேன்னு ட்ரெஸ் கூட சொல்லுவாங்க. அது அங்கேயில் பஞ்சு. இப்ப சொல்றோமோ இல்லையோ, முத்தாலங்கி சேவைம்பாங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு. அங்க அங்கேயே நெருப்பா முத்துக்களாலான ஒரு அழகான உடை முத்தாலங்கி சொல்லுவாங்க சேவா. அப்ப அந்த அங்கி வேற இந்த அங்கி வேற. இந்த அங்கி என்ன, இங்க தழன். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், மெய்யகம். அந்த கர்ம வினைகள்லாம் தீர்ச்ச கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சாதனைகள் விடாம பண்ணிக்கிட்டு வரச்ச உங்க உடம்பு கோவிலாக மாறுகிறது. தூய அற்புதமான ஒளி வீசக்கூடிய கருவறையில் இறைவரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலா விளங்கும். அதுதான் மெய்யகத்துல. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்ப நாம பார்க்க போறது கண்ணாடி. கண்ணாடி நான் சொன்ன உடனே உங்களுக்கு படிச்சுன்னு தெரியணும்.
ஏன்னு நம்ம கண்ணாடி பார்த்தா தலை வாரிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். அந்த கண்ணாடி எப்படி இருக்கணும்? பளிச்சுன்னு, எந்த மாசும் மருவும் இல்லாம தூயதா இருக்கணும். அந்த அழகான தலைப்பு அவ்வை விரக்தி ரொம்ப இஷ்டம். எவ்வளவு செயற்கையா கொடுத்திருக்காரு. கண்ணாடி. அந்த கண்ணாடி எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையா இருக்கோ, அதுதான் மணீர் கணே அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்வார். நீ சாதனைகள் செய்ய 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 யூ பிகம் எ கிறிஸ்டல். த கிறிஸ்டல் வில் ரிஃப்ளெக்ட் எனிதிங். மணீர் கணே. நீ வந்து மணியன்னு கிறிஸ்டல். அது போல நீ இறைவனை பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுவாய்ன்ட்டு பதஞ்சலி சொல்றார். த கிரேட் மகரிஷி பதஞ்சலி. அதுதான் இங்க அவ்வை பிராட்டி இன்னைக்கு கண்ணாடி. நீ எப்படி என்னென்னலாம் செஞ்சீன்ன இறைவனை அழகாக பிரதிபலிக்கக்கூடிய நீயே உனக்குள்ள உன்னை பார்த்தாலே மற்றவாளுக்கு ஓ இவருக்குள்ள இறைவன் இருக்கிற உணர்வு தானே வரணும். அப்பதான் நீ கண்ணாடின்னு அர்த்தம். அப்ப நம்ம கண்ணாடி அர்த்தத்துக்கு நம்முடைய பருவுடல், சூட்சும உடல், இந்த மூன்றுமே இட் ஷுட் பிகம் கிறிஸ்டல் கிளியர். அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். ஆக கண்ணாடி என்ன? நீங்க வந்து நீங்க தான் கண்ணாடி. இது ஒரு கதை இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்களா. அந்த கோவில்ல சுவாமியோட பள்ளி அறையெல்லாம் எப்பவுமே ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணுவாங்க. முக்கியமா ஒரு சின்ன ஊஞ்சல் இருக்கும். அது அழகா மெத்தையெல்லாம் இருக்கும். சுத்திரியும் கண்ணாடி இருக்கும். கண்ணாடி சேவை அழகழகா இருக்கும். அது ரொம்ப எல்லா கோயில்களுமே இருக்கும். அந்த கண்ணாடியில சுவாமிய எழுந்துருள பண்ணி மொள்ள ஊஞ்சல் ஆட்டுவாங்க. அந்த நீலாம்பரி ராகம் பாடிட்டு. அது ஒரு அற்புதமான திருவரங்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. கடைசியில அந்த கடவுளை கோயில் வந்து மொழியில சாத்துவாங்க. சத்தம் இல்லாம. அப்புறம் அதுல வந்து அதுவும் ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா சில பூக்கள்லாம் போடுவாங்க. பன்னீர் புஷ்பம், ஜாதி மல்லி இதெல்லாம் இந்த தீர்த்தத்துல இருக்கும். அந்த கடைசியில சுவாமிக்கு பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தீர்த்தமா கொடுப்பாங்க. அவ்வளவு வாசனையா இருக்கும். அது தனி உலகத்துல நம்ம இருப்போம். சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த இந்த பூலோகத்திலே இருக்க மாட்டோம். அதுதான் ஒரு பள்ளி அறை. அது போல இந்த கோவில் ஒரு ஊர்ல கட்டிட்டு இருந்தாங்களா. அதனால கோவில் அப்பதான் கட்டுற ஸ்டேஜ். அப்போ ஒரு சின்ன நாய்க்குட்டி அங்க போச்சான். பார்த்தா கண்ணாடி நிறைய நிறைய நாய்க்குட்டிங்க இருக்குது. இது வவுன்னுச்சான். எல்லாமே வவுன்னுச்சான். ஒரே சந்தோஷம். அடடடடடா. நமக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க. அப்படின்னு விளையாட்டு குதிச்சுதான் நாய்களும் குதிக்குதான் அங்க. அதுக்கு கண்ணாடி தெரியாது. இத்தனை நாய்கள் இருக்குன்றதுக்கு ஒரே சந்தோஷம். உடனே இது எப்படி அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்லணும்ட்டு வேகமா ஓடி வருது அவங்க தாத்தா கிட்ட. தாத்தா தாத்தா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்படிடா உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க? அப்ப பார்த்தா அங்க ஒரு இடத்துல பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அப்படியா? ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி வந்தாங்க? அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்கிறாங்க? தெரியாது தாத்தா. எங்க போய் கூட்டு போய் காட்டு. போறார். பார்த்தா ஒரு ரூம் இருக்கு. அதுல பார்த்தா நிறைய கிழ நாய்ங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நாய் என்ன பண்ணுச்சான்? வவுன்னுச்சான். அதுல இருக்கிற எல்லா நாய்களும் வவுன்னுச்சான். இந்த மடையா எல்லாம் திருட்டு படவாங்க. எல்லாம் எப்படியாப்பட்டது குள்ள நெறி கூட்டம். உன்னை நிறைய கடிச்சு குதறி இருக்கும். நல்ல கால தாத்தா நாய் இருந்தாலும் நீ தப்பிச்சுக்கிட்டு வந்துட்ட. பாரு எத்தனை இருக்கு பாரு. எல்லாம் நம்மளை கடிச்சு நம்மளை கொல்றதுக்குன்னே இருக்கு. வா வா போயிடலாம். வவுன்னுச்சான். எல்லா நாயும் வவுன்னுச்சான். இந்த குட்டி நாய்க்கு ஒண்ணுமே புரியுது. அந்த தாத்தா நாய் பின்னாடியே கம்முன்னு வந்து ஆக கண்ணாடியை பொறுத்தப்பட்டு அது கண்ணாடி தான். அது எப்படி நம்ம பார்க்கிறோங்கிறத. அது போல இந்த அதிகாரத்தில் நாம் எப்படிப்பட்ட கண்ணாடியாக இருக்க வேண்டும். இந்த உலகம் இந்த உலகம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் டியூவாலிட்டி. இருமையை கொண்டது. இதுல குட்டி நாயை நம்மளை பார்த்து சிரிக்கலாம், கொஞ்சலாம். கிழ நாய்களை நம்மளை பார்த்து கடிச்சு கொதறலாம். எது எப்படி இருந்தாலும் கண்ணாடி தன் தன்மையை மாற்றிக்கொள்ளாது. தட் இஸ் த பேசிஸ். தட் இஸ் த பேஸ் ஆஃப் திஸ் அதிகாரம். நீயே இருக்கணும். இறைவன் இல்லைங்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்காக கடவுள் தான் நான் இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணல. அது அவனவனா பட்டு எந்திரிச்சு ஆமா ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறப்ப வரட்டும். இட் இஸ் வெரி லாங் ஜேர்னி. ஸ்பிரிச்சுவல் பாத் இஸ் நாட் அ ஜோக். இட்ஸ்
உணர்வின் பார்ப்பட்டது, உணர்வின் பார்ப்பட்டது. இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. அழக ரமணர் சொல்ற, இருக்கும் இயற்கையால் இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுல ஈச இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒன்றே. எப்பேற்பட்ட படைப்பா இருந்தாலும் அதில் உள்ளிருக்கக்கூடிய இறைமை ஒன்றுதான். உபாதி உணர்வு வேறு உந்தி பெற அது சொல்ற. நம்ம லட்டு சாப்பிடுறதுக்கும் ஒரு சின்ன லட்டு கீழே விட வச்ச ஒரு அதை சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதன் அனுபவம் வேறு, உன் அனுபவம் வேறு. ஆனா சுக அனுபவம், நீ லட்டு சாப்பிடுச்ச உனக்கும் சுகம் கிடைக்கிறது, அந்த ஈக்கும் சுகம் கிடைக்கிறது. அந்த சுகத்தை எப்படி நீ அனுபவிக்கிறேங்கிறது அது உள்ள பொறுத்தது. ஆக உபாதி உணர்வை வேறு உந்தி பழ இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளை அமர்த்தும். அதனால எப்பொழுது நாம் அவ்வையின் வழி பற்றி வந்தமோ, இப்ப சாதனை இருக்கமோ, அப்ப நாம கண்ணாடி என்கிற ஒரு திட சிந்தையில் இருக்கணும். அந்த காலத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க, பெல்ஜியம் கண்ணாடியுமாங்க. திக்கா இருக்கும், அது அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணும். பெல்ஜியம் கண்ணாடி ரொம்ப ஃபேமஸ். அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பின்னாடி பாதரசம் எல்லாம் பூசி ஜோரா இருக்கு. அது போல நாம யார் எப்பேற்பட்ட நம்மளை பார்த்து போகிறாங்களோ இகழறாங்களோ, சரி நீங்க ஒரு கண்ணாடியா மாறிடுங்க, அவங்க உங்களை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். உடனே அகமகிழ்ந்து கூத்தாடவும் வேண்டாம். ஆக இதைத்தான் நம்ம பேச வச்சுக்கிட்டு இப்ப கண்ணாடி. முதல் குறள், கண்ணாடி தன்னில் ஒளி போல் உடம்பு அதனுள் உள் நாடி நின்ற ஒளி. கண்ணாடி தன்னில் ஒளி போல் உடம்பு. ஒளி என்றால் பிரதிபலிக்கக்கூடியது. கண்ணாடி முன்ன நிக்கிறச்ச ஒருவருடைய உருவமானது அந்த கண்ணாடியின் தன்மையை பார்த்து அதற்கேற்றவாறு பிரதிபலிக்கிறது. அதனுள் உள் நாடி நின்ற ஒளி. அப்ப நீ எப்பேற்பட்ட கண்ணாடியா இருக்கணும்? நீ உணர்வின் பார்ப்பட்டு இந்த ஐம்பொறிகளின் வழியாக வெளியே செல்லாமல் அந்த ஐம்பொறிகளையும் உள் அடக்கி உன் உள் உணர்வில் இறைவனையை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உள் நாடி நின்ற ஒளி. நீ உன்னுடைய உள்ளே செல்லும் பொழுது இறைமை ஒன்றுதான் உன்னுடைய நாட்டமாக இருக்க வேண்டும். இறைமையை உணர்தல் ஒன்றுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். யார் இதில் கண்ணாடி நிக்கிறேன்னு கண்ணாடி கவலைப்படக்கூடாது. நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கண்ணாடியா மாறின உள் நாடி நின்ற ஒளி. நமக்குள் இருக்கக்கூடிய உள்வுணர்வாக உரையக்கூடிய அந்த இறைவனின் பாதங்கள் மட்டுமே சரணாகதி என்றனே இறைவனுடன் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த இறைத்தன்மையில் நீ முழுமையாக உன்னை சரணாகதி செய்து ஐக்கியமாக இருக்கும் பொழுது உள் நின்ற ஒளி உன்னை ஒரு அற்புதமான கண்ணாடியாக திகழ செய்யும் பொழுது கண்ணாடி தன்னில் ஒளி போல் யார் தன்னுடைய உருவத்தை பிரதிபலித்தை பார்த்துக்கிறாங்களோ அது அவங்களை பொறுத்து இருக்கு. கண்ணாடிக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. ரமண பகவானை பார்த்து ஒருத்தர் கேட்கிற பக்தர், நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, எத்தனை பேரு இந்த சமூகத்துக்கு என்னென்னவோ பண்றாங்கோ, ஸ்கூல் நடத்துறாங்கோ, ஆசிரமம் நடத்துறாங்கோ, சேவை எல்லாம் பண்றாங்கோ, நீங்க எப்ப பார்த்தாலும் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு எங்க வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இது தர்மமா நியாயமான்னு கேட்கிற. அப்போ ரமண பகவான் ஒரு சிரிப்பு மட்டும் சிரிக்கிறார். அவ்வளவுதான் அவர் கிடைச்சார். அவருடைய நயன தீட்சையால் அருள் ஒளி பெற்றவர்கள் முருகனார். அருள் ஒளி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர். அவர்கள் வாழ்வில் இப்படிங்கிறது முன்னாடி அவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு பரவசமான நிலையில் இருந்திருக்காங்க. அது அவரவர்கள் உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. அப்பேற்பட்ட ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணப்ப ரமண பகவான் அதை பத்தி வெறுக்கவும் இல்லை, அதை கான்ட்ராடிக்ட் பண்ணவும் இல்லை, அக்செப்ட் பண்ணவும் இல்லை. கருத்து அது நாட்டிய கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு. அது அவருடைய மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கு, அவரவர்களுடைய நிலையை பொறுத்து இருக்கு. ஆன்ம வழி என்பது 1வது படிக்கட்டு 100 படிக்கட்டு அப்படின்னு வச்சோம்னா நீங்க 95வது படியில் இருக்கலாம், இன்னொருத்தர் 5வது படியில் இருக்கலாம். 5வது படி 95வது படி பார்த்து பேசுறப்ப அது இவருக்கு பொருந்தாது, இது அவர். அப்பேற்பட்ட நிலை சத்குருக்கள் 100வது படியிலே நின்று நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களை பார்த்து நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை
சொல்ற மாதிரிதான் ஒரு சின்ன குழந்தையா தான் பார்ப்பேன். இந்த பகவான் ரமணர் தன்னுடைய மிக்க தொண்டர் குஞ்சு சுவாமிகள் சொல்லியிருக்கார், சின்ன பையன் அப்படின்னு. அது போல த கிரேட் அரபிந்தோ அரபிந்தோ அவர் புதுச்சேரியில தன்னுடைய ஆசிரமத்தை நிறுவிருக்கச்சே, சுப்பிரமணிய பாரதியாரும் அரபிந்தோலாம் ஒரு காலத்தவர், சமகாலத்தவர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேர் போத் ஆஃப் தம் ஆர் ரெவல்யூஷனிஸ்ட். அப்போ ஒரு நிலையில அரவிந்தோ நேரடியா தனியா பிரிஞ்சு போயிட்டு புதுச்சேரியில் இருக்க. அப்போ பாரதியார் தாங்க முடியாம நேரா போய் அந்த ஆடு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஒருவர் புதுச்சேரி. என்ன அரவிந்த் இப்படி பண்ணிட்டே, நீ கூடவே இருந்து எனக்கு எவ்வளவு பிரசுரத்துக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தேன், துண்டு பிரசுரத்துக்கெல்லாம், திடீர்னு அம்போன்னு விட்டு வந்துட்டியே, நமக்குள்ள சுதந்திரம் வேண்டாமா? அப்ப சொல்வார் பாரதி, நீ இந்த உடம்புல இருந்துகிட்டு தான் வேலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் வேற நிலையில இருந்து அதே என்னுடைய பாரத மாதாவுக்கு அந்த விலங்கு எப்போ உடையன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சோ அவர் உணர்வு நிலை வேறு, பாரதியார் உணர்வு நிலை வேறு. பாரதியார் புரிஞ்சுக்கிறார், சரி சரி அப்படின்னு வந்துடுவார். அதுதான் அந்த கண்ணாடி தான். கண்ணாடியில பாத்துக்கிறவா இந்த கண்ணாடி நல்லா இருக்கு சொல்லலாம், இந்த கண்ணாடி லோக்கல் கண்ணாடி சொல்லலாம், இந்த கண்ணாடி ஃபாரின் கண்ணாடி சொல்லலாம், இது உதவாத கண்ணாடி சொல்லலாம். ஆனா கண்ணாடிக்கு தெரியும், உள் நாடி நின்ற ஒளி, இறைவன் எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த உறுதி உங்களுக்குள் இருக்கும் பொழுது, நீங்கள் உள்ளே நாடி அந்த ஒளியில் கலந்திருக்கும் பொழுது, கண்ணாடி தன்னில் ஒளி போல் உடம்பு, நீங்க கடவுள் கூடவே இருப்பீங்க. அதுதான் உண்மையான கண்ணாடி. அடுத்தது, 5 புலனின் வழி அறிந்தால் பின்னை துஞ்சுவது இல்லை உடம்பு. அந்த கண்ணாடி 5 புலனின் வழி அறிந்தால், நம்ம 5 புலன்களும் காதால கேட்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், மூக்கால சுவாசிக்கிறோம், அதே போல வாயால சுவை உணர்றோம், இந்த 5 அந்த சருமத்தால ஸ்பரிசத்தை பார்க்கிறோம். இதை பின்னாடி போக போக நம்ம வெளியே போக போக பிராணசக்தி வீணாருது, கவனச்சிதறல். நம்முடைய நோக்கம் என்ன? வீடு பெற்று அடைதல். அப்படி 5 புலனின் வழி அறிந்தால், அதுக்காக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எந்த புலனையுமே கண்ட்ரோல் பண்ண. இது எவ்வளவுதான் அந்த ஸ்பரிசம் படும் பொழுது தோலுனா ஸ்பரிசம் இருக்கும், வெரி குட், ஃபைன். அது நல்ல குழந்தைய ஸ்பரிசமா இருந்தது, ஆஹா சுகமா இருக்கு. அதே முள்ள குத்துறதா இருந்தாலும் முள்ளு குத்திடுத்தே தூரம் விலகி இருப்போம். ஆக புலன்களை வெறுக்காதீர்கள், புலன்களின் வழியே செல்வதை நீங்கள் அறிந்து ஆராய்ந்து நீங்களாக விலகி கொள்ள வேண்டும். 5 புலனின் வழி இருந்தால் பின்னை துஞ்சுவது இல்லை உடம்பு. துஞ்சுதல் தூங்குறதுன்னு சொல்லு, இல்லாட்டி இறந்து போறது, பர்மனண்டா தூங்குறது. துஞ்சல் என்றால் தூங்குதல். துஞ்சுவது இல்லை உடம்பு. இந்த பருவுடம்பல் மண்ணோடு மண்ணாகலாம், ஆனால் உன் உள் நின்ற ஒளி, நீ அதற்கும் அப்பாற்பட்டவன், உனக்கும் இந்த பருவுடலுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒரு கருவிதான். அப்சல்யூட் அப்சல்யூட். இப்ப எத்தனை பேரு அந்த காலத்துல அந்த எபனைட்ல பண்ண போன் இருக்கும், இப்ப இட் ஹஸ் பிகம் ஆர்டிஃபேக்ட். எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எத்தனை பேர் லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை பேருக்கு டெலிகிராம் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த டெலிகிராம் மோர்ஸ் கோட் எப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாம் உலக போற பொழுது, இல்லையா? அதனால ஒரு காலத்தில் இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. துஞ்சுவது இல்லை உடம்பு. இந்த உடம்பு எடுத்து 75 வருஷம் ஆயிடுத்து, என்னைக்கு போகலாம். இந்த உடம்பு எனக்கு ஒரு கருவிதான். நான் என்றைக்கும் மாறாதவன், என்றைக்கும் நிரந்தரமானவன், அழிவதில்லை. இது ஒரு பயணம். பயணத்திற்காக இந்த உடம்பு என்ற கருவியில் நான் இருக்கிறேன். இருக்கும் வரையில் அந்த கருவியை நான் மெய் அகமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதை ஒரு கண்ணாடியாக நான் நிர்வகிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். துஞ்சுவது இல்லை உடம்பு. நீ 5 புலனை அறிந்து உன்னுடைய வழிகள் ஆஸ் அ ட்ரெய்னர் ஆஃப் அ ஹார்ஸ் உன் வழியில கொண்டு வந்தீங்க, அந்த 5 புலன்களே உனக்கு நல்லது. காளாமணி விளக்கே, காளாமணி விளக்கே. அது போல இறைவனின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரம் விளக்கு எரியக்கூடிய அந்த விளக்கு தான் காளாமணி விளக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிலையை நீ இருக்கும் பொழுது அந்த 5 புலன்களே உனக்கு உதவியா இருக்கு. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பசு 5 மெய்ப்பாரும் என்று வெறித்தி திருவன, மெய்ப்பாரும் உண்டானால் வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5 பாலாய் சொரியுமே. திருமூலர் திருமந்திரம்.
அப்படி உங்களுடைய ஐம்பொறிகளும் பாலாய் சுரிந்து ஞானத்தில் உன்னை ஊற வைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? 5 புலனின் வழி அறிந்து. இப்படிதாண்டா உன்னை இந்த பக்கம் அந்த பக்கம் அலைகழிக்கும். கவலைப்படாத. அது என்ன நடக்குதுன்னு பார். குருஜி சொல்லுவார், எந்த உணர்வுகள் வந்தாலும் அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாம வெளி வெளி ஒரு ஒரு வடிவம் கொடுக்காம அது உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் 5 நிமிஷம் பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க. கோபம் வருதா? கோபத்தை திடீர்னு ரியாக்ட் பண்ணாதீங்க. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உடம்பெல்லாம் விட விடாங்குது, வேத்து கொட்டுறது, பெருமூச்சு வர்றது, என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு கோபம் வருது. அதை வெளிப்படுத்துறச்ச யாருக்கு நஷ்டம்? கோபப்படுறவனுடைய எண்ணத்தை மாத்த முடியாது. கோபப்படணும்னு வந்திருக்கான். நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. இதுதான் உலகம். நீங்க நினைச்சு ஒருத்தர் திருத்த முடியாது. சரி, அவருடைய கருத்து கோபப்படுற, நான் கோபத்தை திருப்பி காட்டுறதால அங்க 2 பேருடைய சக்தியும் வீணாகும். உத்தமமா மௌனமா இருந்துகிட்டு கேட்கறது பெட்டர். அட்லீஸ்ட் நாம நம்ம பிராண சக்தியை காப்பாத்தி. ஆக 5 புலனின் வழி அறிந்தால் பின்னை துஞ்சுவது இல்லை உடம்பு. ஏன்னா நான் அழியா நிலையை பெற்ற ஒரு ஆனந்த நிலையை அடைந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. இதுக்கு அடுத்தது ஆக என்ன பண்ணணும்? 5 புலனையும் அடக்கக்கூடாது, அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். அவை பிறகு அடுத்தது நாபி அகத்தே நலனுற நோக்கில் சாவதும் இல்லை உடம்பு. அற்புதம், அற்புதமானது. நாபி அகத்தே நலன் உற நோக்கிடில் சாவதும் இல்லை உடம்பு. இந்த பருவுடலுக்கு உங்களுடைய நாபிஸ்தானம் தான் பவர் ஹவுஸ், அக்னி ஸ்தலம். அந்த அக்னியானது இருக்கணும். அந்த உடம்பு கூட போய் செத்து போயிட்டாங்கன்னா தொப்புள் தொட்டு பாருப்பா, பாருப்பா தொப்புள் மேல்தான்ப்பா காத்தாடுது, இந்த தொண்டை வரைக்கும் வந்துடுச்சுப்பா, எல்லாருக்கும் சொல்லிடுப்பாம்பாங்க. ஆக மூச்சு காற்று பிராணா உங்கள் நாபி கவனத்துல தான் இயங்கின்றது. ஆக அந்த நாபி கவனத்துல அதனால தான் வந்து பெருமாள் நாராயண விஷ்ணு கூட தொப்புள் இருந்தா அந்த உயிரை படைக்கக்கூடிய படைப்பாற்றல இருக்கக்கூடிய பிரம்மன் அங்கதான் உற்பத்தி ஆகும். சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய நாபி கவனத்தை பத்திரமா பார்த்த மணிபூரகா, அதுதான் மணிபூரகம், அக்கினிஸ்தலம். அந்த மணிபூரகத்தை எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா வச்சுட்டு பிராணாயாமம் பண்ணி பண்ணி அதுக்குள்ள கவனமா இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். நாபி அகத்தே நலனுற நோக்கில் சாவதும் இல்லை உடம்பு. when the powerhouse is bubbling with energy, you will and you can remain in the body as long as you like. அதுக்கு சத்குருக்கள் பல பேர் சான்று 100, 135, 120 வருஷங்கள் ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாம் சரி போறோம் நம்ம பண்ண வேலைன்ட்டு தானா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல மிக முக்கியமானவர் ரகோத்தம சுவாமிகள். இப்ப திருக்கோவிலூர் போறப்ப அவர் ஜீவசமாதி இருக்கு, அற்புதமா இருக்கு. அவர் எல்லாரும் டாட்டா சொல்லிட்டு போனவர். நிறைய பேர் இருக்காங்க. ஆக நாபி அகத்தே நலனுற நோக்கிடில் சாவதும் இல்லை உடம்பு. இந்த பருவுடல் இன்னைக்கு நாளைக்கு எப்படி போய்தான் ஆகணும். அது அந்த டேஷ்னு ஒரு கவிதை இருக்கு, இங்கிலீஷ், நீங்க படிச்சு பாருங்க. த டேஷ் இட்ஸ் a பியூட்டிஃபுல் போயம். அதை கேட்டுட்டு அழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 16 வயசு குழந்தைக்கு அவள் she is affected with cancer. She has written that poem, beautiful poem. The 16 years, the dash, date of birth, date of death. அந்த போயம் டாபிக் வந்து டைட்டில் வந்து த டேஷ். அது படிச்சு பாருங்க. இந்த வயசுல நான் சாதிக்க வேண்டிய சாதிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா எழுதுவாங்க. இறைவன் ஏனோ என்னுடைய ஆயுளை குறைத்து விட்டான் அப்படின்னு முடிப்பாங்க. ரொம்ப சங்கடமா. அது போல சாவதும் இல்லை உடம்பு. அந்த குழந்தை இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைக்கிறேன்னு, இன்னைக்கு மகா பெரியவரை நினைக்கிறேன்னு, அவர்கள் எல்லாம் புகழ் உடம்பால் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கோம். எத்தனை பேருக்கு குப்புசாமி எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க? நம்ம கொள்ளு தாத்தா தெரியுமா? நம்ம கொள்ளு தாத்தா பேர் என்ன? அவருடைய அப்பா பேர் என்ன? அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார் தெரியாது. காலப்போக்கில் மறைந்து விட்டவர்கள். சரித்திர நாயகர்கள் கிடையாது. சரித்திர நாயகர்கள் சில பேர் தான் இருக்கிறது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த நிலையை அடைந்தவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள். அப்பேற்பட்ட நிலை அடைவதற்கு இறைவனுடைய அருள் தேவை. நாபி அகத்தே நலவர நோக்கில் சாவதும் இல்லை உடம்பு. ஆக ஸ்ட்ரெங்தனிங் த மணிபூரக சக்கரா
is very, very, very important. That is the energy center. For that, doing yoga and pranayama is very, very important. அடுத்தது நாலாவது, கண்டத்து அளவில் கடிய ஒளி காணில் அண்டத்தார் ஆகும் உடம்பு. கண்டத்து அளவில் கடிய ஒளி காணில், கடியன நிறைய, மிகுந்த, அதிகமான, கடிய ஒளி காணில் அண்டத்தன் ஆகும் உடம்பு. அண்டத்தன தேவர்கள். விஷுத்த சக்கரா 16 இதழ் கொண்ட தாமரை, அற்புதமாக எங்கும் பறந்து விரிந்த வானம், ஆகாசத்திற்கு எல்லை கிடையாது. எல்லை கடந்த ஒரு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம், ஆகாச தத்துவம். சிதம்பரத்தின் முக்கியத்துவமே அதுதான், ஆகாச தத்துவம். அந்த ஆகாச தத்துவத்தில் நீங்க போக்கஸ் பண்ண யூ கேன் போக்கஸ் த எனர்ஜி. அந்த உள் ஒளி உங்களுக்கு கடிய ஒளி காணில் அண்டத்தர் ஆகும் உடம்பு. நீ தேவாய் தேவனாக தேவர்களுடைய இறப்பே அற்ற ஒரு நிலையை அடைவாய். இதெல்லாம் அவ்வை பிராட்டி ஏன் சொல்றாங்க அப்படின்னு, ஒவ்வொரு சக்தி நிலையுடைய முக்கியத்துவம் சொல்லிட்டு வர்றாங்க. எப்படி நாமி கவலம் முக்கியம், எப்படி நம்முடைய விஷுத்தா முக்கியம், அதனால எப்படி உடைய உயிர் சக்தியை நீ நிலைக்க வச்சுக்கணும். அதுக்காக 5 புலன் வழியை செஞ்சு உன்னுடைய உயிர் சக்தியை வீணாக்காதே. அழகா சொல்லிட்டு வர்றாங்க. தன்பால் கண்ணு இப்படிலாம் வா, இப்படிலாம் வா, ரொம்ப நல்லதுடா, நான் ஏற்கனவே வந்திருக்கேன், இந்த வழியிலாம் வந்திருக்கேன், நான் சொல்றேன் வா அப்படின்ட்டு நம்மளை என்கரேஜ் பண்றாங்க. அதுதான் முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். இப்ப கண்டத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து இருந்தோம். சந்திரன் உள்ளே தழல் உற நோக்கினால் அந்தரம் ஆகும் உடம்பு. சந்திரன், சந்திரன்றது வந்து இடகலை. இடகலை, பிங்கலை, சுஷும்னா. உங்களுடைய சந்திரக்கலை, சூரிய கலை, இடகலை, பிங்கலை நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய உயிர் சக்தி, குண்டலினி எனர்ஜி மூலாதாரத்துல கடகட கடகடன்னு எரிஞ்சு திரிவேணி சங்கமம் அங்க வந்துடும். ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் வந்துட்டோம்னா அந்தரம் ஆகும் உடம்பு, உங்களுடைய சூட்சும சரீரமானது பொன்னிறமாக ஒளிரும். சார் இதெல்லாம் பிராக்டிக்கலா அனுபவிச்சு நமக்கு அவ்வை பிராட்டி, எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் வேர்டு தெரியலன்னா டிக்ஷனரி ரெஃபர் பண்றோம். பார்த்த உடனே ஓ இதுதான் அர்த்தமா, இதுக்கு அட்ஜெக்டிவ் இதுவா, வர்பு இதுவா, நவுன் இதுவா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வை பிராட்டி ஒவ்வொரு குரல்லையும் நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்றாங்க. ஆக உங்களுக்கு சந்திர நாடி இடங்களை இயக்கவும் தெரியணும், பிங்களை ஏற்கவும் தெரியணும். அது ரெண்டுத்தையும் நல்லா இயக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா சுஷும்னா தானே ஏறிடும். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இடகலை சந்திரகலை, குளிர், பிங்களை சூரிய நாடி வெப்பம், இரண்டும் இருக்கக்கூடிய இடம் சுஷும்னா அக்னி தத்துவம். மூலாதாரத்துல நேர ஆக்ஞாக்கு வரும். அது தாமரை தண்டில் இருக்கக்கூடிய நாரில் 100 ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு சித்ரிடி நாடி. அதை உள்ளடக்கியதுதான் வஜ்ர நாடி. வஜ்ர நாடியும் சித்ரி நாடியும் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் அக்னி நாடி. அதை குறிப்பதுதான் லிங்கோத்பவர். ஒவ்வொரு சிவபெருமான் கோவிலையும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும். அதுக்குள்ள சிவபெருமான் வடிவம் மட்டும் இருக்கும். மேல ஒரு அன்னப்பட்சி இருக்கும், கீழே வந்து ஒரு வராகம், ஒரு பன்றி உருவம். அடிமுடி காணாத வகை ஒளி பிழம்பாக திகழக்கூடிய. ஆக சந்திரன் உள்ளே தழல் உற, இடகலைக்குள்ள பிங்களை ரெண்டுத்தையும் உற நோக்கினார். இவை இரண்டும் சமமாகும் சங்கமத்தில் புருவ மத்தியில் நீங்கள் அந்த ஒளியை காணும் அந்த பிராணாயாமாவை செய்து கொண்டே இருந்தீர்களானா அந்தரம் ஆகும் உடம்பு. அந்தரம் உள்ள சூட்சும சரீரம். பருவுடலை பத்தி அவை பிராட்டி கவலையே படல. யோ அதை போய் விட்டுடு, அதுக்கு உனக்கு சம்மதமே கிடையாது. ஆனால் நீ கண்ணாடியாக மாற வேண்டும் என்றால் உன்னுடைய சூட்சும சரீரம், ஏன்னா சூட்சும சரீரம் பேசிஸ். இந்த பருவுடல என்ன இருக்கு, 5 பிராணால் இயங்கின்னு இருக்கு, 5 பூதங்களை உடையது, அவ்வளவுதானே. ஆனா இதை ஆட்டுவிப்பது எது? உங்க மனசு, அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுதான் கண்டெய்ன்ட் வித் யுவர் ஆஸ்ட்ரல் ஃபீல்ட். அதனால தான் அவ்வை பிராட்டி இஸ் வெரி பர்டிகுலர் as to how to cleanse your astral field. Cleanse your astral field. அது சுத்தமாயிட்டு தானா சுத்தமாயிடுமே. புரியுதுங்களா? ஆக அந்த உடம்பு அதுதான் முக்கியம். சூட்சும உடம்பை பற்றி அவ்வை பிராட்டி
பேசிக்கிட்டே இருக்காங்க. சந்திரன் உள்ளே இடகலை தழல் உற நோக்கினால் பிங்கலை அந்தரம் ஆகும் உடம்பு. உங்களுடைய சூட்சும சரீரமானது அழியாத பொன்னிற ஒளியால் மிளிரக்கூடிய நிலையை தானாக வந்து அடையும் என்று சொல்கிறார். அடுத்தது ரொம்ப கூட வைப்பாங்க. சந்திரன் உள்ளே தழ இடகலை பிங்கலை உற நோக்கினால் அது சங்கமமாகக்கூடிய புருவ மத்தியில் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருந்தீர்களானால் ஆட்டோமேட்டிக்கா உங்கள் மூலாதாரத்துல புறப்படக்கூடிய இந்த அக்னி நாடியில் உங்கள் உயிர் சக்தியானது குண்டலி எனர்ஜி வில் ரைஸ் அண்ட் டச் திரிவேணி சங்கமத்தில் அற்புதமாக இருக்கும் பொழுது அந்தரம் ஆகும் உடம்பு. உங்கள் உடம்பு தேஜோமயமாக பொன்னொழி பெற்ற அந்த சூட்சும சரீரத்தை உடையவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? தேவர்கள் அர்த்தம். தேவர்கள் யாரு? இறைவனை சரணாகதி பண்றவங்க. அப்பொழுது இறைவன் உங்களுக்குள்ளே தானாக குடிகொண்டிருப்பார். இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய அழகான கண்ணாடியாக மாறிவிடுவீர்கள். அதுவும் 6வது, ஆர்க்கும் தெரியா உருவம் தனை நோக்கில் பார்க்கும் பரமாம் அவர். ஆர்க்கும் தெரியா, இறைவனை அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியாது. கடவுள் இறைவன் உணர்வு என்பது உணர்வின் பாற்பட்டவன். அந்த உணர்விலேயே நிக்குருகே நெஞ்சுருகே எல்லாம் உருகணும். உருகிதான் இறைவா நீதான் சரணாக, அம்மா நீதான் சரண், நீதான் வழிகாட்டணும். புத்தி இல்லாம இருக்கேன் நானு, எனக்கு வழிகாட்டு. டிமாண்ட் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா நிச்சயமா யார் மூலமா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஆர்க்கும் தெரியா உருவம் தனை, யார்களுடைய இந்த பருவுடலின் கருவிகளுக்கு தெரியாமல் உணர்வாக இருக்கக்கூடிய அதான் சொல்றாங்க. யாருக்கும் தெரியா உருவம் தனை. இறைவனுக்கு உருவம் கிடையாது, உணர்வின் பார்ப்பட்டது தான். அன்பிற்கு உருவம் கிடையாது. அன்பு என்பது ஒரு உணர்வு. உணர்வு தான் உணர்வை அறிய முடியும். ஆக ஆர்க்கும் தெரியா உருவம் தனை, உன் கண்ணிற்கும் புலன்களுக்கும் எட்டாமல் இருக்கக்கூடிய உணர்விற்பால் மட்டுமே புரிய வைக்கக்கூடிய அந்த இறைவனை நோக்கில் அவனுள் நீ உட்கலந்திருந்தாயானால் உணர்வு பூர்வமாக பார்க்கும் பரமாம் அவன். பார்க்கும் பரமாம் அவன். அவன் தானாக தன் தரிசனத்தை கொடுத்து கொண்டு ஏற்கனவே இருக்கு சார். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவன் குடிக்கொண்டிருக்க, அதை நாம பார்க்காம இருக்கோம். இறைவன் ஒவ்வொரு உயிர்லயும் இருக்க கடவுள். அந்த கடவுளாக மாறுறது ஒண்ணுதான் நம்முடைய கடவுள். இங்கே தனியா கிடையாது, கடவுள் நமக்குள்ளதான் இருக்கு. அதுதான் கண்ணாடி அமைப்பு சொல்றாங்க. ஆக ஆர்க்கும் தெரியா உருவம் தரை நோக்கில், அதுக்கு தபஸ் பண்ணணும். இது வரைக்கும் பிராணாயாமம் சொல்லிட்டு வந்துட்டாங்க, எப்படி ஒவ்வொரு சக்தி மையத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து தியானம். நோக்கில் என்றால் தியானம் செய்தாயானால், ஒருமுகப்பட்டு இறைவனை நினைத்துக் கொண்டிருந்தாயானால். ஆக தியானத்துல இப்ப இந்த குரல்ல முக்கியத்துவம் தர்றாங்க. நீ உருவத்தை பார்க்காத, உனக்குள்ள இருக்காரு அந்த உணர்வை பார். ஆனந்தமான அமைதியான கருணை பொழியக்கூடிய அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜீவகாருண்யம். இறைவன் சொல்லி ஒரு அடி எடுத்து என்னை நோக்கி வரும்பொழுது 10 அடி எடுத்து உன்னை நோக்கி நான் வருகிறேன் மகனே. நீ ஒரு உயிருக்கு ஒரு நல்லது செய்யும் பொழுது நான் அதனால் உள்ளம் பூரித்து விடுகிறேன். என்னுடைய கருணை என்பது, என்னுடைய அன்பு என்பது, என் காருண்யம் என்பது உன்னை நோக்கி தானாக பாய்ந்து வருகிறது. ஷிரடி பாபா சொல்ற, if you do a good thing for some ஜீவன், I cannot control myself. My love flows to you, my dear. அதுதான் ஆர்க்கும் தெரியா உருவம் தனை நோக்கில், உணர்வு பூர்வமாக நீ உணர்ந்தாயானால் பார்க்கும் பரமாம் அவன். அப்பதான் உனக்குள்ள கடவுள் உண்டு பொங்கின்னு இருக்கிறது நீ உணர்வ. ஆக தபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது 20 நிமிஷமாவது கண்ணை மூடி உட்கார்ந்து உங்களுக்குள்ள என்ன நடக்குது, இந்த மூச்சுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், அந்த மூச்சு ஏன் வருது போகுது, இந்த நுரையீரல் யாரு சொல்லி இயங்குது, இந்த காத்து எப்படி உள்ள போகுது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்ட தியானம் வரைச்ச அந்த சக்திக்குள்ளேயே ஆனந்தமா பாருங்க, சுகமா பாருங்க. அதுதான் அஜப ஜபா. போன வாரம் பார்த்தோம். ஜபம் அல்லாத ஜபம். சோஹம் சோஹம் சோ. ஒவ்வொரு உள்வரும் மூச்சிலும் சோ என்ற அற்புதமான எனர்ஜி வைப்ரேஷன். ஹம் என்றதுல அவுட் கோயிங். இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஹேப்பனிங்.
Already we are doing the japa. Only thing is that we are not linked with it. சூட்சமத்துல இருக்க மோட்சமாக அந்த சூட்சமே நம்முடைய மூச்சு தான். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வண்ணம் இல்லாத வடிவை அறிந்த பின் விண்ணவர் ஆகும். அற்புதம் சார். வண்ணம் இல்லாத வடிவை அறிந்த பின் விண்ணவர் ஆகும் உடம்பு. வண்ணம் இல்லாத, என்ன வண்ணம் இல்லாத? உங்களுக்கு வண்ணம், உங்க சூட்சும சரீரத்துக்கு வண்ணங்கள் வருதே, கலர் வருதே. எப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் அலைப்பாய்தல் தான். உங்கள் உணர்வுகள் அலைப்பாய்தல், காம குரோத மோக மத ஆச்சரியா, இந்த உணர்வுகள் வரப்ப கருப்பு, சிகப்பு, ஆரஞ்சு, பச்சை எல்லாம் கலரும். ஆக உங்களுடைய அநாகதா பச்சை, உங்க மூலாதாரம் சிகப்பு, உங்களுடைய நாபிகமலம் மணிப்பூரகம் ஆரஞ்சு, உங்களுடைய கண்டம் நீலம், இதெல்லாம் இருக்கு. ரிலேட்டட். ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு தானியம், ஒவ்வொரு கிரகம், உலகத்துல எல்லாமே நம்ம உடம்புலயே நம்ம உடம்புல எல்லா தெய்வங்களும். இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஹதயோக பிரதிபிகா படிக்கிறச்ச ரொம்ப நல்லா உணர்வீங்க நீங்க. ஆக வண்ணம் இல்லாத வடிவை தூய ஒளி ஆயிடுவீங்க, பொன் ஒளி ஆயிடுவீங்க. சூரியனுக்கு ஏது ஒளி, அது போல சூரிய பிரகாசமாக, கோட்டி சூரிய பிரகாசமாக உங்கள் சூட்சும உடம்பின் அத்தனை மாயமலம், கர்மமலம், ஆணவ மலத்தை ஒழிச்சிட்டு அற்புதமான பொன் உருவாக நீங்க ஒளி வீசறச்ச வண்ணம் இல்லாத வடிவை, அதுக்கு தனி கலரே கிடையாது. இறைவனுடன் ஒன்றி கலந்த பிறகு தூய ஒளி, கண் கூசாத ஒளி, சந்திர ஒளியை போல அதை அறிந்த பெண் விண்ணவர் ஆகும் உடம்பு. உன்னுடைய சூட்சும உடல் தேவநிலையை அடைப்பதை உணர்வாயாக. ஆக என்ன பண்ணணும்? நம்ம சூட்சும உடலுக்கு எப்படி வண்ணம் வருது, கலர் கலரா வருது. நீங்க எப்படி கலர் கலரா வருது? எல்லா உணர்வுகளும் கலந்து அடிச்சிருக்கிறதால. இப்போ ஒரு கோலம் போடுறோம், ஒரு அழகான பச்சை போடுறீங்க, கோலம் போடுறீங்க, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, சிவப்பு கலர்லாம், சரியா? அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா அந்த கோலத்தை அப்படியே கழிச்சு விடுங்க. எல்லா கலரும் சேர்ந்த அப்புறமா என்ன கலர் இருக்கும்? சாம்பல் மாதிரி கிரே கலர் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை, சேப்பு, மஞ்சள், வயல், ஊதா எல்லாத்தையும் போட்டு அழகா கோலம் போடுங்க. அதுதான் மனித உடல், மனிதனுடைய உணர்வுகள். கடைசியில எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு கழிச்சு போடுங்க. இந்த கலர்னு சொல்ல முடியாம அத்தனை கலர்கள் இருந்துச்சே, எங்கடா போச்சு மூக்கு மேல வரல வைப்பீங்க. அந்த கலரை திருப்பி கொண்டு வர முடியாது. இட் பி எ கிரே, ஒரு சாம்பல் கலர் போடணும். இது குருஜியோட சன்னிதானத்துல ஆக்சுவலா கேமரா பை ரஷ்யன் மேடு கேமரா, கிளியரியா கேமரான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இட் கேன் ரிஃப்ளெக்ட் யுவர் ஆரா. இப்ப சென்னையில கூட நிறைய இடத்துல அந்த பண்ணிட்டு இருக்காங்க, ஆரா கரெக்ஷன். உங்களுடைய உணர்வுகள் வர்றச்ச உங்கள் கலர் மாறி மாறி இருக்கு. மூலாதாரம் இருக்க வேண்டிய கலர்ல இருக்காது, அனாகதம் இருக்க வேண்டிய கலர்ல இருக்காது, எல்லாம் மாறி அது தனி தெரப்பி. தட்ஸ் அ டிஃபரெண்ட். அது போல ஆசிரமத்துல ஒரு முறை இந்த நவராத்திரி அப்ப ஒரே 1000 லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருக்காங்க அந்த யோகா சாலையில, யோக யக்ஞ சாலையில. அப்போ அதை கிரில்லியன் போட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க. அதுல வந்து எல்லாம் ஒரே சாம்பல் கலர், ஒவ்வொருத்தரும் எண்ணெய், பச்சை எண்ணெய், சிவப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஒரே சாம்பல் மாதிரி கிரே கலரா இருக்கு. குருஜி உள்ள வர்ற ஆட்டோமேட்டிக்கா the color has become green. Green stands for anahata, unconditional love. In a moment, Guruji could change all the உணர்வுகள், the feelings, emotions of the thousands of people together into brimming with and blossoming with love. It has happened. அதையும் போட்டோகிராஃப் எடுத்து போட்டிருக்காங்க. குருஜி வந்த வரைக்கும் சாம்பல் கலரா இருக்கு, 1008 எண்ணங்கள், 1008 பேச்சு. குருஜி வந்த உடனே பச்சையா இருக்கு. He could infuse, he can radiate, he can convert, he can change the very emotions of everybody. That shows the state of his level. அதுபோல the anahata is always green emotion, unconditional love. அது பார்த்தோம் நாங்க. ஆக வண்ணம் இல்லாத வடிவை அறிந்த பின்
இறைவனுக்கு இதுதான் வண்ணம் என்று கிடையாது. அனைத்தையும் கடந்தவன், தூய ஒளி பொருந்தியவன், விண்ணவர் ஆகும் உடம்பு. நீ அதையே பின்பற்றி கடவுளே கதின்னு இருந்தீன்னு உன்னுடைய சூட்சும உடம்பானது தேவர்கள் உடம்பாக தானாக மாறிடும். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சாதனை தான். அடுத்தது, நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு. நெற்றிக்கு நேரே உங்க புருவ மத்தி ஆக்ஞாவில் உங்களுக்கு ஞான ஜோதி தென்பட்டுதான் ஆகணும் கிடையாது. ஆனா ஒண்ணு நீங்க அழகா பண்றது, ஜபம் பண்ணி பூஜை பண்ணி மந்திர உச்சாடனம் பண்ணி யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு எறும்பு ஊற மாதிரி இருக்கும், ஒரு நமனமான்னு இருக்கும். அது அவங்க இது என்னுடைய உணர்வு, என்னுடைய அனுபவம். எப்ப பார்த்தாலும் நம்ம இருக்கோம். நம்ம என்னடா இருக்கு தேய்ச்சி பார்த்தாலும் ஒண்ணு இருக்க. அந்த உணர்வு நீ ஆக்ஞா has been activated தான். அது போல உங்களுடைய பின் மண்டை, the base of the medulla oblongata, உங்க முகுளம், அதுதான் வந்து பவர் ஹவுஸ் for the whole, that is a generator of the power. Your bioelectricity is being produced by your medulla oblongata. அது கீழே போன்ஸ் இருக்கும், PONS, that is only will connect to the spinal cord. அந்த போன்ஸ் நமன்னு இருக்கும், நம்ம எப்போ தலையை சொரிஞ்சின்னு இருக்கும். அது என்னடான்னு பார்த்தோம்னா something will be happening. Sometimes it will happen in the Sahasrahara. So when your feelings and emotions get purified, always you will be some activation at the back of your head, at the center of your chi and center of your eyebrows. அப்போ நீங்க உங்களுக்கு பாராட்டிக்கலாம், அதோட கடவுளே. ஆனா அகம்பாவம் கூடாது, அகம்பாவம் கூடாது. இறைவா இது உன் கருணை, அம்மா இது உன் கருணை, இந்த உணர்வுகளை உன் சேவையில் போகட்டும். இதன் மூலமா பல குழந்தைகள் நல்லது பெறும். அதை நல்லது செய்வதற்கு கருவியாக என்னை வைத்திருக்கிற தாயே, அதற்கு நான் எத்தனை கோடான கோடி ஜென்மங்களாக உனக்கு சேவை பண்ணியிருக்கணும். உன்னுடைய அற்புதமான கருவியாக நான் செயல்படுது அப்படின்ட்டு பரமஹம்ச யோகா படத்தில் சொல்லியிருக்கேன். இந்த உடல் என்னுடைய அம்மாவினுடைய அற்புதமான கருவியும். அது போல நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் சில பேருக்கு இந்த ஜோதிமயம் உள்ள ஒளி பார்ப்பாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, அங்க ஜோதி தெரியுதுடா அப்படின்னா. என்ன பொறுத்த மட்டும் தெரியல எனக்கு. உணர்வு முற்றும் அழியாத உடம்பு, சூட்சும சரீரமானது தேவர் நிலையை அடைந்து விட்டது என்று நீயாக புரிந்து கொள்வாய். சார் அற்புதம் சார், அற்புதம் சார். இந்த மாதிரி யார் சார் ஸ்டெப் பை ஸ்டெப், இதை பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும், இப்படியே வான்ட்டு அவ்வை பிராட்டி சின்ன குழந்தை கைய ஆனா செஞ்சு முடிக்க வேண்டியது நீ. அதுதான் அவ்வை பிராட்டி தன் பால்ல எல்லாத்தையும் வழி சொன்னா கூட செய்யடா செய்யடா முயற்சி பண்ணுடா சொல்லிட்டே வர்றாங்க. அடுத்தது, மா தூ வெளியில் மனம் ஒன்ற வைத்த பின் போதகமாகும் உடம்பு. மா என்றால் பெரிய, மிகவும் பரந்த, தூய்மையான, வெளியில் இந்த ஆகாச தத்துவம். மா என்றால் மிகப்பெரிய அளவு கடந்த ஆகாச தத்துவம், தூய ஒளி பொருந்திய ஆகாச தத்துவம். அதுல மனம் ஒன்ற வைத்த பின், இஃப் யூ மெடிடேட் ஆன் த ஸ்பேஸ் எலிமெண்ட், போதகமாகும் உடம்பு. போதகம்னா போதனை, ஞான ஒளி. உனக்குள் ஞானம் என்பது தானாக மனம். அதனால தான் கோயில் ராஜகோபுரம் இருக்கு, அதனால தானே கொடிமரம் இருக்கு, அதனால தானே ஸ்தல விருட்சம் இருக்கு. அங்க போயிட்டு ஆஹா எவ்வளோ பெரிய கோபுரம்டா சார், நம்முடைய சனாதன தர்மம் இருக்கே, நம்முடைய அற்புதமான ஆண்டோர்கள் சான்றோர்கள் வழுத்த வழி இணையே கிடையாது சார். நமக்கும் தெரியாம அப்படி மேலே ஏற்றி விட்டுடுவாங்க. நம்ம கோயில உள்ள போய் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் யோகா பண்ண மாதிரி அதுக்கு சமம். அந்த ராஜகோபுரத்துல சில்லி 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 சில்லுன்னு காத்து மேல பார்த்தோம்னா ஆகாசம். நான் சின்ன விளையாடுவேன். எப்படின்னு நீங்க கோபுரத்துக்கு நின்றுட்டீங்கன்னா அந்த கோபுரம் மேல சாயிற மாதிரி இருக்கும், மேல மேகங்கள் போயிட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ராஜகோபுரத்தாண்ட கரெக்டா நின்னீங்கன்னா அப்படி மேல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கோபுரம் சாயிற மாதிரியா இருக்கும். இதான் LIC பில்டிங் கூட விளையாடி இருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தப்ப LIC பில்டிங் கீழே நின்றா சரி, LIC பில்டிங் மேல விழாத மாதிரியா இருக்கும். அந்த மேகங்கள் மூவ் ஆறுது, நமக்கு பில்டிங் மேல அதெல்லாம் ஒரு விளையாட்டு. ஆனால் அந்த ஆகாச தத்துவம் உங்களுக்குள்ள அப்படியே வர வர மனம் தானே விரியும். யாரும் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது. சரி, ரைட், என் பாயிண்டர் அதுதான் இங்க சொல்றாங்க. மா தூ வெளியில்
மனம் ஒன்ற வைத்த பின் போதகமாகும் உடம்பு. போதகமாகும் என்றால் ஞான ஒளி உனக்குள் தானாக வரும். அதனால அவை என்ன சொல்றாங்க, இதெல்லாம் செய். அப்ப என்ன அர்த்தம்? கோவிலுக்கு போ, தவறாமல் கோவிலுக்கு போ. அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த வெளியில், வான வெளியில் ஒன்று இரு. அங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு ஏன் ராஜகோபுரத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் ஸ்தல விஷயத்தாண்ட நின்று இருக்கேன் கேட்க மாட்டாங்க. ஏன் கொடிமரத்தை பார்த்துட்டு இருக்கேன் கேட்க மாட்டாங்க. நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கோவிலில் மட்டும் தான் அமைய முடியும். சப்போஸ் கல்யாணத்துக்கு போறீங்க, பஃபே டைப்ல சாப்பாடு வச்சிருக்கீங்க, மேல ஆன்னு பாக்குறீங்க, பாப்பாரு, என்னையா தட்டுல இருக்கிற சாப்பாட்டு தான் விடாம மேல பாக்குறாரு, இவருக்கு என்னாச்சு சார் எது வேணுமான்னு கேட்பாங்க. கோவில் அப்படி இருந்தீங்கன்னா நோபடி வில் பாதர். அவனுக்கு 1008 பிரச்சனை சாமி கிட்ட விட்டுட்டு போயிட்டா இருக்கும். அதனால்தான் கோவில் என்பது ஒரு அற்புதமான உணர்வை தூய்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஃபுல்லி சார்ஜ் வித் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். கோயிலுக்கு வர்றவங்க நான் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், அப்படிதான் வேண்டுவாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் a பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்பேற்பட்ட ஒரு சூழலை நீங்க இருக்கச்ச, ஏற்கனவே நீங்க ஆன்ம பாதையில் இருந்தீங்கன்னா இன்னும் உங்க பிராண சக்தி அதிகமாகும். வெரி இம்பார்ட்டன்ட். தூ வெளியில் மனம் ஒன்ற வைத்த பின் போதகமாகும் உடம்பு. உங்களுக்குள் ஞான ஒளி புதுசு புதுசா தோணும். அப்ப பல விடைகள், பல புரியாத புதிர்கள். எனக்கு விடை கிடைச்சதே கோவில்கள்ல தான். திடீர்னு தோணும், அடா எப்படிடா இது, பார்த்தோம்னா சரியா இருக்கும். அது போல கோவில்கள் ரொம்ப ரொம்ப அவசியம், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 10வது, சுத்தமொடு ஒன்றி மனமும் இறந்தக்கா முற்றும் அழியாது உடம்பு. சுத்தம், சுத்தம் என்ன? தூய்மை. எது சுத்த தத்துவம்? தானாக நிராகார நிர்மல இல்லையா, ஒன்று எந்த மாசு மறுவற்ற ஒரு நிலை. மாயா மனம் மாணவ மனம் கருள் நீங்கிய ஒரு சுத்தமான கண்ணாடி. என்ன உத்தாய்ப்பு! அப்படியே கடைசியில அவ்வை பிராட்டி எங்க எடுத்துட்டு போறாங்க பாருங்க. சுத்தமோடு நீ சுத்தமான கண்ணாடி ஆயிடும். நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுத்தமோடு ஒன்று. நீ அழகான கண்ணாடியா ஆறுது மட்டும் இல்லாம மத்தவாளுக்கு வழிகாட்டுற ஒரு அற்புதமான கடவுளா ஏற்படாட்டவங்கள கடவுளா தூக்கி வச்சிடறாங்க அவை பிராட்டி. வேற யார் சார் சொல்லுவாங்க? நீ தாண்டா கடவுள் அவை பிராட்டி சொல்றாங்க. சுத்தமோடு ஒன்றி மனமும் இறந்தக்கா. அந்த மனசு கடைசி வரைக்கும் கோயிங் பண்ணிட்டு இருக்க விட அவள் சீக்கிரம் முற்றும் அழியாது விடும். இறைவனுடன் ஒளியுடன் ஒளி கலந்தார் போல அந்த உன்னுடைய சூட்சும உடலானது ஒளி உடலாக தானாக மாறிவிடும். ரேஜஸ், அப்புறமா தேஜஸ், அப்புறமா ஸ்ரேயஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஆக அந்த ரேச்சஸ் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பரு உடம்பு என்ன ஆகணும்னு, it should become தேஜஸ், it should become அக்னி. அதுக்கப்புறமா மேல ஸ்ரேயஸ். அது போல சுத்தமொடு ஒன்றி இறைவனை அடைய வேண்டிய அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து மனமும் இறந்தக்கா. மனசோட சண்டை போடாது, அதை வேடிக்கைப்பார். ஏன்னா மனசு இப்ப இறைமை வழியில் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். முற்றும் அழியாது உடம்பு. அப்ப அதே மனசு உனக்கு ஃப்ரெண்டா இருந்து அன்பின் வழியை காட்டும், அன்பின் போதனையை அனைவருக்கும் கொடுக்கும். அப்போ அன்பின் வழி நின்ற ஒரு அற்புதமான மனிதனாக நீ கருதப்படுவாய். மற்றவர்களுக்கு மனிதனாக இருந்தாலும் உனக்குள் தெரியும் நீ இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான கண்ணாடி. அற்புதமான அதிகாரம், அற்புதமான. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பிராணாயாமம் முக்கியம், யோகம் முக்கியம், பூஜை புனஸ்காரம் முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல எப்படி ஒவ்வொரு சக்தி மையத்தையும் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் என்றது முக்கியம். அப்புறம் எப்போது நெற்றி போட்டுல கவனம் வைக்கணுங்கிறது முக்கியம். எப்படி உங்களுக்குள்ள அந்த உயிர் சக்தி ஏறத உணர்வு கவனிக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, நீதான் கண்ணாடி, இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக, மனித உருவில் இருக்கக்கூடிய தெய்வமாக நீ திகழ முடியும். அப்படி திகழ்ந்தான்
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல உயிர்கள் உன் மூலமாக நற்கதியை அடையும். அப்படின்ட்டு அவ்வை பிராட்டி தன்பால நம்மளை தட்டி கொடுத்து, மவனே மையகத்தை பத்தி சொல்லிட்ட, இன்னைக்கு கண்ணாடி பத்தி சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் கண்ணாடியா மாதிரி வந்து சேர வழியப்பா அப்படிம்பாங்க. நம்மளும் சரி பாட்டி சொல்றதோட நிக்காம நாம அதுல 100ல 1 பங்காவது பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இன்றைக்கே வருவோம், அல்லது நாளைக்கே வருவோம், அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்றுமல வெம்மாயை வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்ற வள்ளலார் பெருமானின் வார்த்தைகளுக்கு இணங்க நாம் ஜோதியுடன் கலக்கக்கூடிய காலம் என்றோ ஒரு நாள் நிச்சயம் நம்மை வந்து அடையும். ஜோதி ஸ்வரூபமாக நாமும் திகழ்வோம் என்பதில் ஐயமே இல்லை, மாற்று கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடன் பயணித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த அவ்வை பிராட்டி லெசனுக்காக காத்திருக்கலாம். டியூட்டோரியல்ஸ் அதுதான் முக்கியம். காலேஜ் கிடையாது, இது டியூட்டோரியல். காலேஜுக்கும் டியூட்டோரியல் கிளாஸுக்கு வித்தியாசம் இருக்கு. காலேஜ்ல லெக்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவ்வை பிராட்டி அப்படி இல்லை, டியூட்டர் உட்கார வச்சு உன்னை பாஸ் பண்ண வைக்கிறது ஒண்ணுதான் நோக்கம். அப்புறம் நான் காலேஜ் படிக்கிறேன், மினர்வா டியூட்டோரியல்ஸ் ஒன்று இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். அதுல அம்மாவோட கிளாஸ்மேட் தான், அவங்க அப்பா தான் நடத்துறது. அதெல்லாம் இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. மினர்வா டியூட்டோரியல் ரொம்ப ஃபேமஸ் சென்னையில. அவர் அப்படிதான் சின்ன குழந்தை பெரம்பு எடுத்து ஒழுங்கு வழியா படி பாஸ் பண்ணணும் அப்படி திட்டுக்கிட்டு நிறைய டிமாண்ட் அதுக்கு மினர்வா டியூட்டோரியல்ஸ். அது போல அவ்வை பிராட்டி டியூட்டோரியல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதனால காதை பிடிச்சி ஒரு வழி பண்ணுவாங்க. அவங்க காதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளும் ஒத்துழைச்சு நாம உருப்படுற வழியை பார்க்க. Life is love, life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Thank you, sir.